ஹாய் ஒரு நம்ம சேனல் பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சு அடினோடில் முடிச்சு பேசிக்காக காம்போனன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அதோட நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அடினோலையும் எப்படி யூஸ் பண்ணோம், அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை ஏ டு செட்டாக பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நோடம்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ டு செட்டாக பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ESP32 அப்படின்ற விஷயத்தோட இது எதுக்கு நமக்கு தேவைப்படும், இதோட யூசஸ் என்ன, இதோட காஸ்ட் என்ன, இது எங்கே வாங்கினா கரெக்டாக இருக்கும், இது எதுக்கு நமக்கு வாங்கணும், இது என்ன ஏது, இதில் எவ்வளோ டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது, எவ்வளோ அனலாக் பின்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே ப்ராசஸர்லாம் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகும், இது நமக்கு தேவைப்படுமா படாதா அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ டு செட் அது என்ன ஏது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமும் ஒரு நாள் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள பொறுத்தமா ஒரு சின்ன விஷயம் பேசிக்காக உங்களுக்கு ESP32 பற்றி தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை அதையும் தாண்டி பேசிக்காக உங்களுக்கு வோல்டேஜ்னா என்ன, கரண்ட் என்ன, வாட்ஸ்னா என்ன, ஹெட்ஸ்னா இந்த மாதிரி டவுட்ஸ், அதுக்கப்புறம் அடினோனா என்ன, மைக்ரோ கண்ட்ரோல்னா என்ன, டிஜிட்டல் பின் என்ன, அனலாக் பின் என்ன, இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, எது ரிலேட்டடாக டவுட் இருக்கோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவுட் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக அந்த ESP32 அப்படின்ற விஷயத்தோட பர்பஸையும் தாண்டி பேசிக்காக நம்ம கிட்ட இருக்க எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலராக இருக்கலாம், எந்த ஒரு அர்டினோ, எந்த ஒரு நோடம்ஸ் எதுவாக இருந்தாலுமே அது எல்லாமே நமக்கு எதுக்காக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணுறது பதிலாக ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? அதில் இந்த ESP32 அப்படின்ற விஷயம் வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து அட்வான்டேஜாக இருக்குது. அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சும்மா எடுத்துப்போமே. இப்போ இந்த அர்டினோ இருக்குன்னா அப்படி இந்த அர்டினோ வச்சு நீங்கள் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணலாம், எல்லா ஆட்டோமேஷன் எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இந்த அர்டினோ கூட நீங்கள் IoT அப்படின்ற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னால இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாடல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாடல் வந்து ஒரு GSM மாடலாக இருக்கலாம், இல்லை வைஃபை மாடலாக இருக்கலாம், இல்லை ப்ளூடூத் மாடல், இந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாச்சும் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு மாடல் ஆட் பண்ணால் மட்டும்தான் இதில் IoT அப்படின்ற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் இந்த ESP32 பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாகவே வைஃபை மாடல் ப்ளஸ் ப்ளூடூத் மாடலும் சேர்ந்து வருது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு IoT ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது உங்கள் வீட்டில் ஒரு லைட் ஃபேனை கூட நீங்கள் உங்கள் மொபைலில் கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். இதே அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு அர்டினோ வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அர்டினோ கூட ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு GSM மாடல், அப்படி இல்லைனா ஒரு ப்ளூடூத் மாடல், அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ராவாக ஒரு வைஃபை மாடல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாடல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதுக்கு தனியாக காசு போட்டு வாங்கணும். இதுக்கு தனியாக அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ இந்த அர்டினோ வந்து ஒரு 500 இருக்குது அப்படின்னா அது இல்லாமல் ஒரு 500 செலவு பண்ணி, அது GSM மாடலாம் பார்த்திங்க அப்படின்னா 900 1000 கிட்ட இருக்கும். அதே மாதிரி வைஃபை மாடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 கிட்ட இருக்கும். அவ்வளோ ரேட்டு போட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கி நம்ம அதுக்கப்புறம் அந்த சர்க்யூட்டை செஞ்சு கொஞ்சம் சைஸும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த ESP32 அப்படின்ற விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அர்டினோ, அது கூட ஒரு வைஃபை மாடல், அது கூட ஒரு ப்ளூடூத் மாடல், இந்த மூணு விஷயத்தையும் சேர்த்துனா தான் இந்த ESP32 அப்படின்ற விஷயமே. ஓகேங்களா? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த அர்டினோ கூட ஒரு ப்ளூடூத் மாடல் அப்புறம் வைஃபை மாடல் இது எல்லாத்தையும் சேர்த்துனா என்ன நம்ம கிடைக்குமோ அந்த விஷயம் தான் இந்த ESP32 கிடைக்குது. அப்படின்னும் போது இது கூடிய 2-3 மாடல் உள்ள ஆட் ஆயிருக்கு. அப்படின்னும் போது இது ரொம்ப நம்ம காஸ்ட் அதிகமாக இருக்குமா, இது நம்மளால வாங்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கிடையாது. இந்த அர்டினோ நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அதுலேருந்து ஒரு 100 200 மட்டும் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுலேயே நம்ம இந்த ESP32 அப்படின்ற விஷயத்தை வாங்கிட முடியும். ஓகேங்களா? ஆச்சு அப்படின்னாலும் இது எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ESP32 அப்படின்ற விஷயத்தை நீங்கள் Amazonல பை பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 650 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதே இந்த ESP32 இந்த ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 800 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதே நம்ம சேனலே பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு பை எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் சொல்லி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவில் பாருங்க, அதில் ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் 465 ஸ்டார்ட் ஆகுது. வேணா நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? இந்த ஒரு ESP32 நம்ம வாங்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிப்பு தான். இந்த ஒரு சிப்போட நேம் என்ன பார்த்தீங்கன்னா CP2102. ஓகேங்களா? இந்த CP2102 இந்த ஒரு சிப்பு தான் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த CP2102 இந்த சிப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த சிப்பு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? வேறு சிப்பாக இருந்துச்சுன்னா அதோட ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதை பார்க்கும்போதே தெரியும். ஓகேங்களா? நீங்கள் வாங்கும் போது அது பை பண்ணும்போது இந்த ஷேப்பில் இருக்கா, இல்லைன்னா அதோட டைட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எங்கேயாச்சும் எழுதியிருக்காங்களா, அதாவது CP2102 எழுதியிருக்காங்களான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ESP32 வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது ப்ளூடூத் மாடல், வைஃபை மாடல் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. அப்படின்னா இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குமா, நம்மளோட ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசாக தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எவ்வளோ சின்ன சைஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட லென்த் பார்த்தீங்கன்னா வெறும் 3 சென்டிமீட்டர் தான். இதோட பிரெத் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெறும் 5.5 சென்டிமீட்டர் தான். இவ்வளோ சின்ன சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்தில் இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ESP32 தாண்டி எந்த ஒரு அர்டினோ இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நோடம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலராக இருந்தாலுமே சரி, அதில் எத்தனை இன்புட் பின்ஸ் இருக்குது, எத்தனை அவுட்புட் பின்ஸ் இருக்குது, எத்தனை அனலாக் பின் இருக்குது, எத்தனை டிஜிட்டல் பின் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயமே தீர்மானிக்க போகுது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த ESP32 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 டிஜிட்டல் பின் இருக்குது. அந்த 25 டிஜிட்டல் பின்லேயே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இங்கே பாருங்களா, இந்த ஒரு அர்டினோ இருக்குன்னா அர்டினோவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் போட்டு இங்கே 13 பின்ஸ் இருக்குங்களா. இந்த 13 டிஜிட்டல் பின்னையும் நம்ம டிஜிட்டல் பின்னாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இதுலேருந்து அனலாக யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி கீழே இங்கே அனலாக் பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6 அனலாக் பின் மட்டும் இருக்குன்னா இது 6
அனலாக் பின்னா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து டிஜிட்டலாவோ முடியும் மாற்றி யூஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் இந்த அனலாக் பின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புட்டாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ESP32 பார்த்தீங்க அப்படின்னா இதில் 25 டிஜிட்டல் பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 25 டிஜிட்டல் பின்ஸில் நீங்கள் 25 டிஜிட்டல் பின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் ப்ரோக்ராமில் போட்டு. அது இல்லாமல் அந்த 25 டிஜிட்டல் பின்லேயே 15 பின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அனலாகாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம். அது வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எப்படி கொடுக்குறீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படின்னா 15 அனலாக் பின் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு RX TXலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த RX இந்த TX, அப்புறம் இங்கே ஒரு RX இங்கே TX, அதுக்கப்புறம் இந்த 35 34க்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் பின் தான், ஆனால் இன்புட்டாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த RX TX இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புட், அதெல்லாமே டிஜிட்டல் பின் தான். ஆனால் இதெல்லாம் விட்டுடுங்க. ஏன் அப்படி விட்டுறேன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த RX TXலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்குள்ளே இருக்க வைஃபை மாடல் அப்படி இல்லை இது ப்ளூடூத் மாடல் இதெல்லாம் ஆல்ரெடி கனெக்டில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் அதை வந்து நம்ம இன்டராப்ட் பண்ணி கனெக்ஷன் மாற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவையில்ல பின்னாடி நிறைய பிரச்சனைகளை உண்டாகும். அதனால் இந்த RX TX அதுக்கப்புறம் இந்த 34 35 வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணலாம் டிஜிட்டல் பின்ஸில். ஓகேங்களா. இதெல்லாம் விட்டுட்டா கூட சாலிடாக பார்த்தீங்கன்னா 18 டிஜிட்டல் பின்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குது. நானே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இதை நான் ஒவ்வொன்றா வச்சு செக் பண்ணதை தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகேங்களா. 18 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. அந்த 18 டிஜிட்டல் பின்ஸ்லையும் 15 பின்னை வந்து நம்ம அனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதில் எதெல்லாம் அனலாக் பின்ன எதெல்லாம் டிஜிட்டல் பின்ன்றதை நான் எப்படா கண்டுபிடிப்பேன், இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இதிலே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து டின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. D13 D12 D14 D27 D26ன்னு சொல்லிட்டு இவங்களே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து இங்கே அந்த டியை விட்டுருங்க, வெறும் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த உங்களுக்கு இப்போ இந்த D13ன்ற பின்னை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் டிக்ளேர் யூஸ் பண்ணும்போது வெறும் 13 போட்டுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி 12 14 15 16 17 18ன்னு சொல்லிட்டு அந்த வெறும் நம்பரை மட்டும் போட்டாலே போதும், இது கம்பல்சரி சூப்பராகவே ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா. சரி, அப்புறம் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும், அதாவது இதில் எது அந்த 15 அனலாக் பின்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் பின்னாவும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னோம்ல, அது எந்த 15 பின் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இதில் பார்த்து அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்னு தனியாக ஒரு, அதாவது ஆல்ரெடி அந்த ESP32 வந்து கிரியேட் பண்ணவங்களே அந்த டேட்டா ஷீட்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் தேடிட்டு கஷ்டப்பட்டு இருக்க வேணாம். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ESP32 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா. அதில் ஏகப்பட்ட ஃபோல்டர் இருக்கும். அதில் ESP32 அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பிக்சரில் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ADC1 ADC2 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பச்சை கலரில் போட்டிருக்கோம். ஓகேங்களா. பச்சையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பின்னுக்கு சைட்லையும் ADCன்னு போட்டிருக்கோம். அது மாதிரி எத்தனை பின்னில் ADCன்னு போட்டிருக்கோம். அது எல்லாமே அனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலான்றது தான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா. இந்த ஒரு ESP32க்கு தேவையான பவர் சப்ளை, அதாவது இன்புட் வோல்டேஜ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 டைப்பில் தரலாம். ஒரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேபிள் மூலியமாக தரது. இந்த ஒரு கேபிள் மூலியமாக நீங்கள் தர மாதிரி இருந்தால் நார்மலாக வந்து நம்ம மொபைல் டேட்டா கேபிள் கொடுத்து ஒரு அதாவது ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிக்கும் போது சொல்கிறேன், அதாவது ஒரு பவர் பேங்கில் இந்த மாதிரி எதாவது கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை ஒருவேளை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வேறு மெத்தட், இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீன் கிரவுண்டில் கொடுக்கணும். இந்த வீன் கிரவுண்டில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்டேஜ்லேருந்து 12 வோல்டேஜ்க்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேங்களா. 12 வோல்டேஜுக்கு மேலே சப்போஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ஐசி டக்குன்னு போயிடும். இந்த ஒரு ஐசி போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ESP32 வந்து உடனே அடுத்த நொடியே போயிடும். ஓகேங்களா. அதனால் மேக்ஸிமம் வந்து 12 வோல்டேஜ்க்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தயவு செஞ்சு போயிட வேணாம். அதே மாதிரி வீனில் வந்து ப்ளஸ், கிரவுண்டில் வந்து மைனஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா. இது வந்து இன்புட் வோல்டேஜ், இதுக்கான பவர் சப்ளை. இதே மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் ஒரு சென்சார் கனெக்ட் பண்ணுறோம், இல்லை எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கு தேவையான பவர் சப்ளை எங்கேருந்து கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக சொன்னால் இப்போ Arduinoலாம் பார்த்தீங்கன்னா இவங்களே பவர்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து ஒரு 5 வோல்ட் கிரவுண்டுன்னு சொல்லி எடுத்து வந்து நம்மளோட சென்சாரில் இல்லை மோட்டரில் எது வேணும் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஆனால் அந்த மாதிரி ESP32 கொடுக்க முடியாது. அதுக்கு போல வேறு மாதிரி ஒரு மெத்தட் பண்ணணும். ஆனால் அதுதான் ஈஸியும் கூட. அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்டர்னலாக எடுக்கக்கூடிய பவர் சப்ளை, அதாவது எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணக்கூடிய சென்சார் இல்லை மோட்டர் எதை வந்துட்டு ஒரு 3.3 வோல்டேஜில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான பவர் சப்ளை இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீன் கிரவுண்ட் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் கிரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா. இந்த 3.3 வோல்டேஜ்லையும் கிரவுண்ட்லையும் நீங்கள் அவுட்புட் எடுத்து அதை வந்து உங்களோட சென்சாரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் சென்சார் 3.3 வோல்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒருவேளை உங்கள் சென்சார் வந்து ஒரு 5 வோல்ட்டில் இருக்குது, இல்லை 9 வோல்ட்டில் இருக்குது, இல்லை 12 வோல்ட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா இதுதான் இன்னும் சிம்பிளும் கூட. ஓகேங்களா. என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு எக்ஸாம்பிள் சும்மா இந்த ஒரு கேபிள் எடுத்துக்க, ஒயர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மஞ்சள் கலர் தான் ப்ளஸ், இது வந்து மைனஸ்னு எடுத்துக்கோங்களேன், இந்த கருப்பு கலர். இப்போ இந்த வீன் கிரவுண்டில் வந்து நான் இதை கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஜுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா. இதை நான் வந்து கொடுத்துட்றேன். இதே மாதிரி இந்த வீன் கிரவுண்ட்லேயே பேரலாக இதையும் இதோட ப்ளஸ் VCC கிரவுண்டு இது ரெண்டுத்தையும் எடுத்து வந்து இதுலேயும் கொடுத்துடணும். ஓகேங்களா. அப்படி கொடுத்துட்டு ரெண்டுத்தோட கிரவுண்டு ரெண்டுத்தோட ப்ளஸ் ரெண்டுமே காமனாக இருக்கணும், அதாவது ரெண்டுமே பேரலாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி இந்த டேட்டான்ற பின்னை மட்டும் எடுத்து உங்களோட டேட்டா பின்னை நீங்கள் ப்ரோக்ராம் இதுக்குன்னு பண்ணுவீங்கல்ல, அந்த டேட்டா பின் எடுத்து வந்து நீங்கள் எந்த டேட்டா பின்னில் கொடுக்கணும் அதில் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அது மாதிரி எந்த சென்சாராக இருந்தாலும் சரி, எந்த மோட்டராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, அது கூட எக்ஸ்டர்னலாக ரெண்டுத்தோட ப்ளஸ் ரெண்டுத்தோட மைனஸ், இதோட அதாவது இந்த V இன்னும் இதில் இருக்க அந்த VCCயும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் VCCன்னு இருக்கும், எல்லா சென்சார்லேயுமே அதே மாதிரி இருக்கும், VCC கிரவுண்ட் அந்த மாதிரி சொல்லி இந்த VCCயும் அதுமாதிரி இந்த கிரவுண்டும் இருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் 2 பேரலாக போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக சூப்பராக ஒர்க் ஆகிடும். ஓகே.
சப்போஸ் உங்களோட சென்சார் வந்து 3.3 வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்ட்லேருந்து இந்த 3.3 வோல்டேஜ்லேருந்து எடுத்து நீங்கள் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த 3.3 வோல்டேஜ் கிரவுண்ட் அப்படின்ற விஷயத்தில் இருந்து நமக்கு மேக்ஸிமம் 40 மில்லி ஆம்பியர் இல்லை 50 மில்லி ஆம்பியருக்கு உள்ளதான் கரண்ட் ரேட்டை எடுக்க முடியும். ஓகேங்களா, அந்த வோல்டேஜ் வந்து நீங்கள் 3.3 வோல்டேஜ் எடுக்கலாம். ஆனால் ஆம்பியர் வந்து ரொம்ப 40 மில்லி ஆம்பியருக்கு கம்மியாக தான் இருக்கணும். 40 மில்லி ஆம்பியருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ஐசி செம்மையாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஐசி ஹீட் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ESP32 உடனே போயிடும். ஓகேங்களா, அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 40 ஆம்பியர் அப்படின்ற 40 மில்லி ஆம்பியர் அப்படின்றது என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன எல்இடி கனெக்ட் பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன சென்சார் கனெக்ட் பண்ணலாம். மோட்டர்லாம் தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தான் இந்த வோல்டேஜில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத வச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி மாற்றி கனெக்ட் பண்ணி அப்படின்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன். இப்போ 3.3 வோல்டேஜில் எடுத்து கனெக்ட் பண்ணி ஒரு மோட்டரில் தான் கனெக்ட் பண்ணி அந்த மோட்டர் வந்து ஒருவேளை ஒரு 60 மில்லி ஆம்பியர் இல்லை 100 மில்லி ஆம்பியர் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா உடனே அடுத்த நொடியே வந்து இந்த ஐசி போயிடும். இந்த ஐசி போச்சுன்னா இந்த ESP32 போயிடும். ஓகேங்களா, அதெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு இந்த ESP32 இல்லை, எந்த ஒரு நோட் எம்சி இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடினோ சரி, எதுவாக இருந்தாலுமே இதே சேம் பிரின்சிபல் தான். ஓகேங்களா, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த டிஜிட்டல் பின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் பின்ஸ்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்று மாறும். அதாவது இப்போ இந்த ESP32 பொறுத்த வரைக்கும் 3.3 வோல்டேஜ் தான் ஹைன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ ஒரு அடினோ வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அது 5 வோல்டேஜ் தான் ஹைன்னு அர்த்தம். ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 30, 40 இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 மில்லி ஆம்பியருக்கு கம்மியாக தான் எடுக்கணும். ஓகேங்களா, இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தயவு செய்து எந்த ஒரு மைக்ரோண்டரில் எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ESP32 இருந்தாலும் சரி, நோடம் சேர்ந்தாலும் சரி, அடினோவாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே ஒரு மோட்டரை வந்து இதில் கனெக்ட் பண்ணவே கூடாது டேரெக்டாக. ஓகேங்களா, அப்படி மோட்டர் அதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கும் தனியாக டிரைவர் சர்க்யூட்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். டிரைவர் சர்க்யூட் வேணும்னா கூட டிரைவர் சர்க்யூட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளே கூட அந்த டிரைவர் சர்க்யூட் எப்படி செய்யலாம் அதுக்கும் நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். வேணா டிரைவர் சர்க்யூட் Manimaran-techனு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா, அந்த சர்க்யூட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கடையில் வாங்கி கூட டிரைவர் சர்க்யூட் போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயுமே எப்பயுமே இதுலேருந்து அவுட்புட் எடுக்க, அதாவது இந்த எந்த ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் எதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய அவுட்புட் வந்துன்னா வோல்டேஜ் ஒவ்வொன்றுக்கு மாறலாம். கரண்ட் ரேட் 50 மில்லி ஆம்பியருக்குள்ளே தான் இருக்கணும், 50 மில்லி ஆம்பியருக்குள்ளே தான் இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேளை அதிகமாச்சு அப்படின்னா அடுத்த நொடியே இந்த ஐசி இதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நிறைய டைம் நிறைய பேருக்கு போயிருக்கு அப்படின்றதுனால தான் இவ்வளோ தான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இந்த ஒரு ESP32 ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எல்லாமே 3.3 வோல்டேஜ் தான். ஓகேங்களா, நீங்கள் இன்புட் கொடுக்குற வோல்டேஜ் வந்து நீங்கள் எவ்வளோனா கொடுக்கலாம், அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது தான் இங்கே ஒரு ஐசியை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் 3.3 வோல்டேஜில் நடக்கும் அப்படின்றதுனாலேயே உங்களோட பேசிக்காக வந்து டிஜிட்டல்னா என்ன, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுங்களா. ஜீரோனா 0 வோல்டேஜ், 1 அப்படின்னா 5 வோல்டேஜ். அந்த 1 அப்படின்றது 5 வோல்டேஜ் எப்படி இந்த அடினோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1ன்றது 5 வோல்டேஜ். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ESP32ல் 0னா 0 வோல்டேஜ், 1 அப்படின்றது 5 வோல்டேஜ் கிடையாது, 3.3 வோல்டேஜ். ஓகேங்களா, அது 3.3 வோல்டேஜ் அப்படின்றதுனாலேயே இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம். என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் ஒரு சென்சார் எதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா, சென்சார் கனெக்ட் பண்ணிக்கலாம், மோட்டர் கனெக்ட் பண்ணலாம், வாட்டர் இட் இஸ் எதை கனெக்ட் பண்ணாலுமே அதுலேருந்து வரக்கூடிய டேட்டா ஒரு வேளை ஒரு 5 வோல்டேஜாக இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது இங்கே 3.3 வோல்டேஜ் இருக்குன்னா அது ரெண்டு பேர் வேரி ஆகுதுங்களா. நம்மகிட்ட இருக்க ஒரு இந்த நோடு ESP32 பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக 3.3 வோல்டேஜில் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், நம்ம கூட இருக்கிற சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்டேஜ் சென்சார். ஸோ இந்த மாதிரி விஷயத்தான் இன்டர் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து லெவல் ஷிஃப்டிங் அப்படின்ற ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணோம். அந்த லெவல் ஷிஃப்டிங் சர்க்யூட்டை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட போன வீடியோவில் தான் நம்ம அதை பார்த்தோம். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன இருந்தாலும் அந்த லெவல் ஷிஃப்டிங் அந்த வீடியோ பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்டர்னலாக ஏதாவது சென்சார் கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த ஒரு ESP32லேயே இன்பில்ட்டாக வந்து ஒரு ப்ளூடூத் வந்துருக்கும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த ப்ளூடூத் மாடலோட வேர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ஷன் 4.2. ஓகேங்களா, அந்த ஒரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ஐசி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் வந்து ஒரு மைக்ரோகண்ட்ரோல்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த மைக்ரோகண்ட்ரோலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ்லிக் அப்படின்ற அந்த கம்பெனியில் இருந்து எக்ஸ்டென்ஸா LX6 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் ஒரு அடினோ வச்சுக்கோங்களேன். இந்த அடினோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா அட்மேகாவோட கம்பெனி சேர்ந்தது. ஓகேங்களா, இதுவும் அட்மேகா, அதே மாதிரி அடினோ நேனோவாக இருந்தாலும் சரி அட்மேகா, அதே மாதிரி அடினோ மெகாவாக இருந்தாலும் சரி அட்மேகான்னு சொல்லி இந்த மாதிரி அடினோக்காரங்க எல்லாமே சேர்ந்தது பார்த்தீங்கன்னா அட்மேகா அப்படின்ற ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் டிபெண்ட் பண்ணுது. ஸோ அட்மேகா அப்படின்றத டிபெண்ட் பண்ணதுனாலேயே அடினோ IDE அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சாஃப்ட்வேரை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி பேசிக்காக அடினோக்கு எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் பண்ணுவோம். இப்போ அதே அடினோ IDE அப்படின்ற சாஃப்ட்வேரை வச்சு இந்த ESP32 யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து லைப்ரரி ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். எதனால இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிகாஸ் இது வந்து வேறு கம்பெனி. இவன் வந்து அதாவது ஒரு அடினோ அப்படின்றது ஒரு அட்மேகா கம்பெனியோட சேர்ந்தது, இந்த ஒரு ESP32 அப்படின்றது ஒரு டென்ஸ்லிக் அப்படின்றது இது வேறு கம்பெனி அப்படின்றதுனாலேயே இதுக்குன்னு சர்டன் லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அப்படி லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணால் மட்டும்தான் அடினோ IDE அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரில் இருந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுலபமாகவே யார் வேணாலும் படித்தவங்க படிக்காதுன்னு சொல்லி யார் வேணாலும் ஈஸியாக இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். அது எப்படி என்ன ஏது அப்படின்றத பற்றி தான் கிளியர் கட்டாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நோட் எம்சி மற்ற அடினோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இந்த ESP32க்காக அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ESP32ல மட்டும்தான் டியூவல் கோர் ப்ராசஸர் இருக்குது. ஓகேங்களா, அதுவும் டியூவல் கோர் ப்ராசஸர் 32 பிட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பிட் அப்படின்னா பேசிக்காக இதில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுக்கு தானே.
அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து ஒரே சீக்வன்ஸில் ஒரே டைமில் எத்தனை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயம் தான் அந்த பிட்டுன்ற விஷயமே. ஓகேங்களா, அதை பொறுத்த வரைக்கும் இந்த ESP32 பார்த்திங்க அப்புறம் 32 டேட்டா பிட் இருக்குது. 32 பிட்டை வந்து அதாவது 000 இல்லை 111 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமில் ஒரே சீக்வன்ஸியாக 32 பிட்டை வந்து 32 000 இல்லை 32 11 சொல்லிட்டு ஒரே டைமில் ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் திறமைசாலியானது. ஓகேங்களா, அதையும் தாண்டி அது டியூவல் கோர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வீட்டை வந்து ஒரு ஆள் சேர்ந்து கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே வீட்டை வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை டிபெண்ட் பண்ண. அது மாதிரி தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோல்குள்ளே வச்சு மைக்ரோ ப்ராசஸ்க்குள்ளே இருக்க விஷயமும் அதே மாதிரி தான் டியூவல் கோர் அப்படின்ற விஷயமே. ஓகேங்களா, அதாவது 32 பிட்டு டேட்டா அப்படின்றத ஒரு ஆள் செஞ்சால் எப்படி இருக்கும், 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எப்படி இருக்கும், அது 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, எவ்வளோ எஃபிஷியன்ஸாக செய்வாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்து தான் இதில் டியூவல் கோர் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனாலேயே நம்ம கம்பேரிட்டிவ்லி மற்ற அர்டினோவாக இருக்கலாம், இல்லை மற்ற நோட் எம்சி மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கு கூடயும் அதாவது அதில் நடக்கக்கூடிய டேட்டா ப்ராசஸை விட இதில் எஃபிஷியன்ஸாகவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் ரொம்ப எஃபிஷியன்ஸாக சூப்பராகவும் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது நம்ம ப்ராஜெக்ட் முக்கியமாக தேவைப்படுற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன்ஸ் தான். ஓகேங்களா, இந்த ஒரு பட்டன்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு அர்டினோ எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு அர்டினோவில் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருவாங்க, ரீசெட் பட்டன் சொல்லிட்டு இந்த ஒரு பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா அழுத்தணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்க ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே ரன் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி விஷயம் வந்து இந்த ESP32 எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த EN பட்டனை வந்து அழுத்தணும். ஓகேங்களா, இந்த EN அப்படின்னா ரீசெட்னு அர்த்தம். இப்போ இந்த EN பட்டனை நீங்கள் அழுத்திட்டு அதாவது ஆனில் இருக்கும்போது நீங்கள் ப்ரோக்ராம்லாம் அப்லோட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இதை அழுத்தினீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க ப்ரோக்ராம் வந்து திரும்ப ரீரன் ஆகும். ஓகேங்களா, இந்த ஒரு விஷயம் எதுக்காக நமக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டக் ஆகி நின்றுச்சு, இல்லை வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது வந்து எரர் ஷோ ஆகி ஏதோ அப்படியே நம்ம ப்ராசஸ் அப்படியே ஸ்டப் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அதை வந்து ப்ரோக்ராம் வந்து ரீரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அதாவது கிட்டத்தட்ட வந்து நம்ம மொபைல் வந்து எதாவது ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரீபூட் பண்ணுவோங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணுற விஷயம் தான் இந்த EN பட்டனே. ஓகேங்களா, அது மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இப்போ இது ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுல தான் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. அது எப்படி என்ன ஏதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருக்குது இல்லை இதுலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை கீழே கமெண்ட்டில் கேட்டு உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகல அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் என்னோட டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமும் ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ் புது இனோவேஷன் புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணும் அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.